இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது. ஸோ இந்த படத்தோட முழுக்க போற இந்த கிரெடிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாவிஜய் சாருக்கும் தீபக் அவர்களுக்கு தான் போய் சேரும். ஸோ இந்த படத்துல வந்து பாவிஜய் சார் வந்து ஒரு டைரக்டரா மட்டும் இல்லாம, ஒரு கதை லைக் ஸ்டோரி ரைட்டரா மட்டும் இல்லாம, ஒரு ஆர்ட் டைரக்டரா மட்டும் இல்லாம, ஒரு மார்க்கெட்டிங் ஹெட் மட்டும் இல்லாம, இந்த படத்துல முழுக்க இன்னும் வரைக்கும் இப்போ இந்த பிரஸ் மீட் பண்ணும்போது கூட அவர் வந்து லாஸ்ட் மினிட்ல கூட அந்த மெட்டீரியல் அமைச்சுக்கிட்டு அந்த எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் மினிட் வரைக்கும் சின்ன அந்த கரெக்ஷன்ஸ் மக்கள் கிட்ட போய் நல்லபடியா போய் ரீச் ஆகணும்னு சொல்லி ஃபுல் எஃபர்ட்டோட இந்த படத்தை கொடுத்துருக்காரு. இதுல வந்து நாங்க வந்து ஒரு 30-40 டேஸ் தான் நாங்க வந்து நடிச்சோம். பட் எங்களுக்கு வந்து எங்களோட பங்களிப்பு வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டோட முடிஞ்சது. பட் அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா இந்த படத்துல இந்த லாஸ்ட்ல வர இந்த கிராபிக்ஸ் காட்சிகள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 year அவ்வளவு நுணுக்கமா வச்சு ஃபுல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ உண்மையிலே அவருக்கு வந்து பாவிஜய் சாருக்கும் மற்றபடி அவங்களோட ஹோல் டீமுக்கும் நான் இந்த ப்ரெஸ் மீட் மூலமா நான் நன்றி சொல்லிக்கிறேன். நானே இப்பதான் படத்தை வந்து இந்த கிளைமேக்ஸ் ஃபுல்லா அந்த லைக் சின்ன டப்பிங்ல சில போர்ஷன்ஸ் பார்த்துருந்தேன். பட் இங்க ஃபுல்லா படத்தை வந்து ஒரு மக்களோட போய் பார்க்கும்போது உண்மையிலே மன நிறைவா இருக்கு. அந்த சாங்கும் சரி, அந்த ஆர்ஆரும் சரி, யுவன் ரொம்ப அழகா இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அண்ட் எல்லா நடிகர்களும் ரொம்ப உண்மையா உழைச்சிருக்காங்க. ஸோ இது ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உள்ள ஒரு படம். அதுல பெஸ்டான விஷயம் என்னன்னா, இந்த சார் வந்து இந்த படத்துல வந்து அந்த 7 கிரகங்கள் வந்து சேர்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து படத்துல வந்து எதாச்சியா அமைஞ்சிருச்சு. ஸோ அதுதான் நாளைக்கு 28th அன்னைக்கு உண்மையிலே நடக்குது. ஸோ அது படத்தை வந்து பார்க்கும் போதும் இந்த நிகழ்வு நடக்கும் போதும் உண்மையிலேயே அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளெஸிங்கா நான் நினைக்கிறோம். ஸோ ஐம் ஷுர் இந்த படம் வந்து என்னோட கெரியர்ல ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்கும். ஸோ நான் அவர் கேப்டன் ஆஃப் த ஷிப், நாங்க வந்து ஒரு பேசஞ்சர் மாதிரி தான் கூட இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த படம் வந்து இந்த லைக் எல்லா டெக்னீஷியன்ஸும் உண்மையிலே உழைச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக போய் இந்த படத்தை நீங்க பார்த்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட் சார். இந்திய சித்தர்களா சொல்லிடுறோம். இந்திய சித்தர்களா அந்த மொழிக்கு மாத்திட்டோம். அதாவது அந்த படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அப்படி ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்க. இது வரைக்கும் எந்த படத்துலயும் பார்த்த மாதிரி ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். சார் ரொம்ப நன்றி சார். சரிங்க சார். அங்க பிரீமியர் ஷோல முடியல அது. அதனால நாங்க பாதியில வந்துட்டோம். பட் பிரீமியர் ஷோல இருக்காரு. பட் அவர் வரேன்னாரு. ஆனா கண்டிப்பா அதுக்கு டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன். நான் ஆனா உங்களுக்கு இன்னொரு 2 நாள்ல அவரோட மீட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். டெஃபினட்டா தனியா அவரு நம்ம இல்ல சார், சித்த மருத்துவம் மட்டும் இல்ல சார். நம்ம வந்து நம்ம தமிழ் மரபு வழியா இருக்கிற அறிவை நம்ம நிறைய மறந்துட்டோம். சோ அதற்கான ஒரு மீட்டெடுக்கிற அல்லது அதை நினைவுபடுத்துகிற ஒரு முயற்சி தான் இந்த கதைக்களத்தினுடைய கான்செப்டா இருந்தது. சோ அதை வந்து நம்ம இன்னும் ஜனரஞ்சகமா சொல்றதுக்காக கொஞ்சம் ஹாரர் ஃபேண்டசி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலங்காரம் அதுல தேவைப்பட்டது. சோ அப்படி வந்து நம்முடைய மரபை மீண்டும் இந்த மண்ணிலிருந்து நினைவூட்டுவதற்கான ஒரு படமா தான் இந்த அகத்தியா இருக்கும். கண்டிப்பா சார். இந்த படத்திற்கான அங்கீகாரம், நீங்க கொடுக்கிற அந்த உற்சாகம் மீண்டும் அடுத்த கதைக்களங்கள்ல இது மாதிரியான நம்முடைய தொன்மை வரலாறு அல்லது தொலைந்து போன அந்த சரித்திர வரலாற்றுகளை திரைவடிப்படுத்தணுங்கிற ஒரு ஊக்கம் கண்டிப்பா கிடைக்குது. நிச்சயமா பண்ணலாம். அவங்க எல்லாம் நம்பாத ஒரு விஷயத்தை அந்த இயக்கத்துல இருந்து அது சும்மா திருமூல இருந்து யாரு திருமூலர் ஏத்தாங்களா இல்லையா? உண்மை சொல்லுங்க. திருமூலரை இந்த அரசாங்கம் ஏத்துக்கா? சார் திருமூலரை நான் ஏத்துக்கிறேன். அதைத்தான் நீங்க ஏத்துக்கிறீங்க, நாங்க ஏத்துக்கிறோம். ஆமா. சித்த மருத்துவர்கள் பூரா சொல்ற மாடல்களால் அழிக்கப்பட்டு சித்தர்களே திருமூலர்களை நாங்க ஏத்துக்கிறோம். அவங்களை பெருமைப்படுத்துறதுக்கு இந்த படைப்பினுடைய நிறைவிலேயே பாத்தீங்கன்னா சித்தர்கள் அத்தனை பேரையும் கொண்டு வந்திருக்கோம். சோ அது வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சியா இருக்கும் நம்ம. ஆமா.
நைட்டு நான் படிக்க முடியல. நாங்க இருந்தே 10 பேர் தான் இருந்தோம். இந்த 2 பேர் ஓடிட்டாங்க. சொல்றேன்னா நீ வந்து ஒரு மாடலை கொண்டு வந்து சரி எப்படின்னா தமிழ் அந்த மாடல்ல இருந்து மாறி தமிழ்ல கொண்டு வந்துருக்க அதுக்காக உங்க நிச்சயமா பாருங்க. ஏன்னா ஒரு காலத்துல நீங்க அப்படி இருந்தீங்க, இப்ப மாறிட்டீங்க. சந்தோஷமா ரங்கநாதனே சொல்றது எனக்கு ரங்கநாதரே சொல்ற மாதிரி இருக்கு. அண்ணா வந்தது பாதி படத்துக்கு அப்புறம் என்ன சாங் பார்க்க முடியாது. நல்லா இருக்கு. சின்ன ஒரு வருத்தம், நம்ம தமிழ் போராளியை மட்டுமே பண்றாங்களே. எல்லா படத்தையும் அதான் வைக்கிறீங்க, கடைசியா மட்டும்தான் அவர் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. ஏன் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய மட்டும்தான் அந்த மாதிரி காட்டுறாங்க எல்லா படத்துலயுமே. நம்முடைய வரலாற்று ரீதியா நம்முடைய போராளிகள் எல்லாமே அப்படி ஏதோ ஒரு விதத்துல வஞ்சிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டவங்க தான். மற்றபடி வந்து வாங்கிட்டே இருக்காரு யாரு போராளி இல்ல. அப்ப வந்து ஆளுமை வர்க்கம் வந்து பெரிய வலிமையா ஐயோ அப்படி அதெல்லாம் சித்தர். நீங்க போய் கோயில பாருங்க, இங்க 18 சித்தர் இருக்காங்க. 18 சித்தர்களே பாதி பேரு வைணவர். ஏன் பேசுறாரு? அது அந்த கிளைமேக்ஸ் வந்து அப்ராட்ல பண்ணாங்க. ஆமா சார், முதல்ல வந்து ஜீவா சார், அர்ஜுன் சார், அந்த எட்வர்டு 3 பேரையும் வச்சு ஸ்கேன் பண்ணி ஒரு 3D மாடல் கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா சண்டை காட்சியை தனியா கணேஷ் மாஸ்டர் வந்து கொரியோகிராஃப் பண்ணாரு. அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம வந்து அதை சிஜி ஒர்க் கொடுத்து இவங்க அந்த ஃபைட்ல வர்ற ட்ரெஸ் வரைக்குமே 3D மாடல் பண்ணது, ஹேர் எல்லாமே 3D மாடல் பண்ணி அதை வந்து அந்த அப்ராட்ல இருக்கிற கம்பெனி வந்து அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சர் போன்ற படங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த எஃபெக்ட் அப்படியே வேணும்னு கேட்டு ஸோ ப்ரொடியூசர் அதுக்கான பெரிய செலவு பண்றதுக்கும் அவங்க வந்து ரொம்ப விரும்பி அதை ரொம்ப பேஷனா பண்ணாரு கணேஷ் சார். அதனாலதான் வந்து அந்த 1 இயர் காத்திருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்றது அவங்களாலதான். அந்த ப்ரொடக்ஷன் வந்து அதுக்கு தயாரா இருந்ததாலதான் முடிஞ்சது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்க நல்லா எழுதி 1940s வந்து கலர் ரேப்பர் அந்த வெப் ஆப்செட் 1940s கிடையாது. லேட்டஸ்ட் மாடல் மிக்ஸ் மாதிரி இருக்கு அந்த புத்தகமா? அந்த 1940s ஃபாரின்ல இருந்து எடுத்துட்டு வந்தா சார். இல்ல சார், நாங்க பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் அந்த கலர் ரேப்பர் ஆப்செட் அந்த பிளாஸ்டிக் 1940s கிடையாது. 40s சித்தார்த் வந்து அந்த புக்கை உள்ள வைக்கிறாரு. ஆமா ஆமா. இல்ல நாங்க வந்து 1940ல கூடுமான வரைக்கும் நாங்க ரொம்ப பார்த்து பண்ணோம் சார். ஏன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல எந்த ஒரு ஏன்னா அதுல வந்து அர்ஜுன் சார் இறங்குற சீன்ல பாண்டிச்சேரின்னு ஒரு சின்ன போர்டு வரும். அது நீங்க கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. அந்த பாண்டிச்சேரியில வந்து நாங்க பார்த்த ஆவணத்துல பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரே சிங்கிள் ஆறு தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 3 நாளைக்கு முன்னால ஒருத்தர் வந்து சொன்னாங்க, இல்ல பிரெஞ்சு பீரியட்ல அதை டபுள் ஆரா மாத்துச்சுனாங்கன்னு. பிரிண்ட் கியூபுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் சிஜி கொடுத்து டபுள் ஆர் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணோம். சோ கூடுமான வரைக்கும் எதுவும் அந்த சரித்திரத்துல நம்ம வந்து சொல்லும் போது பிழை நேர்ந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப சரித்தியா தான் பண்ணோம். பட் அந்த நீங்க சொல்ற பாரதிதாசன் கவிதை புத்தகம் ஒரு பழைய இடத்துல இருந்தா எடுத்துட்டு வந்தோம். அது வந்து ஏதோ ஒரு லைப்ரரியில தான் கொண்டு வந்து அதை வச்சோம். மேபி அதை ஷைனிங்கா தெரிஞ்சிருக்கும். ப்ரொமோஷன் சாங் ஒண்ணு பண்ணலாம்னு ஒண்ணு யோசிச்சோம். பட் அதுக்கான இந்த பாட்டை வந்து ரொம்ப அழகா இருந்தது. அதனால முடியும் போது அது ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு கலர்ஃபுல்லா இருக்கட்டுமே அப்படிங்கறதால அது இப்போ ஒரு ஸ்டைலா இருக்குல்ல. ஆமா தெரியலையே, அது நடுவுல தான் வச்சிருந்தாரு. பட் அது கொஞ்சம் கதை வந்து ஃபாஸ்டா
இல்ல அவரே அதை வந்து இது பண்ணாரு. நான் தான் சொன்னேன் கொஞ்சம் கதை வந்து ஃபாஸ்டா மீன் டீமா எல்லாரும் சொன்னாங்க. கதை நல்லா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி சாங் வேண்டாம் சார், லாஸ்டா வேணா எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். சார் அது எதுக்காக பண்ணோம்னா சார், அந்த செகண்ட் ஹாஃப்ல பர்டிகுலரா அர்ஜுன் சார் போர்ஷன்ல ஒரு பெரிய அந்த ஒரு 4 நிமிஷத்துல நிறைய கதை சொல்றோம். அதாவது அர்ஜுன் சார் வந்து அந்த மருந்தை உருவாக்குறது, அவருக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில இருக்கிற ஒரு அன்பான ஒரு காதல் உருவாக்குறது, அவர் வந்து வெளிநாடு ஃபாரினுக்கு போறதுக்கான தயாரிப்பு நடக்கிறது, இதுக்கு இடையில அந்த வில்லன் அவருடைய குரூப்ல சில தயாரிப்புகள் நடக்குது, இப்படின்னு ஒரு நிறைய லேயர்ஸா கதை சொல்றோமா. இவ்வளவு கதைகளையும் ஒன்னா சொல்லும் போது அந்த இடத்துல நமக்கு பார்வையாளர் பார்க்கும்போது எங்கேயும் லேக் வரக்கூடாதுன்னா நமக்கு ஏதாவது ஒரு புல்லிங் ஒரு எலிமெண்ட் தேவைப்படுது. அப்ப அது வந்து ஒரு ராஜா சாருடைய பாட்டுங்கும் போது அது எல்லாருக்குமே ரொம்ப, அதுவும் பழைய பாடல் அவருடைய 80s பாட்டு வந்து நம்ம ரொம்ப கனெக்ட் பண்ணோம். எனக்கு அந்த வரிகள் இருக்குல்ல, அந்த எண்ணினிய பொன்னிலால இருக்கிற வரிகள் இருக்குல்ல, அது இசை எவ்வளவு முக்கியமானதோ கங்கைமரன் சாருடைய அந்த லிரிக்ஸ்ல குறிப்பா அதை கவனிச்சீங்கன்னா தெரியும், அது காதலியை நோக்கி பாடுற மாதிரி இருக்காது, இயற்கையை பாடுற மாதிரியே இருக்கும். ஆனா அது காதலிக்கும் பொருந்தும். சோ இந்த கதை களத்திலையும் அவர் வந்து ரொம்ப அதிகமான காதலும் இருக்காது, ரொம்ப ஒரு மேலோட்டமானதா இருக்கும். ஆனா பாட்டு வந்து ரொம்ப சுவாரஸ்யமா நகரணுங்கிறதால அந்த லிரிக்ஸ் வந்து எனக்கு அது ரொம்ப பொருத்தமா பட்டுச்சு. அதனால அந்த பாட்டை நாங்க வந்து அதில் ஆமா அதெல்லாம் அது உண்மை சார். அதெல்லாம் அப்ப வந்து அப்படிதான் ரெக்கார்ட் பண்ணாங்க. அதுக்கான லைப்ரரியில இருந்து அந்த மிஷினை வந்து நம்ம எல்லா பார்ட்டையும் கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஆர்ட் டைரக்டர்கிட்ட கொடுத்து அதை ரெடி பண்ணோம். அதே மாதிரி உங்களுக்கு ஈக்குவலா அர்ஜுன் சாருக்கும் முக்கியத்துவம் இருக்குது. இன்னும் சொல்ல போனா அந்த காதல் போர்ஷன் அவங்களுக்கு ஜாஸ்தியாவே இருக்கிற மாதிரி இருந்தது. எப்படி ஒத்துக்கிட்டீங்க? ஒரு நல்ல படைப்பு, தமிழர்களை பெருமைப்படுத்துற படைப்புக்காக இது ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்களா? இல்ல சார், அவர் எங்களுக்கு முன்னாடி அவர் வந்து லவ் பண்ணிருக்காரு. இன்னைக்கு நீங்க ஹீரோ, அவரு எல்லா காலத்துக்கும் ஹீரோ இல்லையா? ஆமா, நாங்களும் அதே டைம்ல தான் சார் படம் எல்லாம் பாத்துருக்கோம். இன்னும் ஒரு 5-10 வயசு தான். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், அவர் சீனியர் சார். இன்ஃபேக்ட் நான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கேன். அது வேற மாதிரி ஒரு துணி வருது, அகத்தியன்னு பற்றி போட்டிருக்காங்கல்ல. அது வந்து சார் அந்த அம்மா வந்து அவன் அகத்தியான்னு கூப்பிடுறாங்க இல்லையா, அதை வந்து தலைப்பாக்கலாம் அப்படிங்கறதா அதோடைய நோக்கமா இருந்தது. நீங்க கடைசியில இப்ப அகத்தியன்னு இப்ப அகத்தியர்னு படமே வந்திருக்கு. நீங்க தமிழை பெருமைப்படுத்துறா அகத்தியன்னு வச்சிருக்கலாமே அப்படிங்கிற என்னோட கேள்வி. இல்ல அதான் அதுக்கு என்னுடைய நோக்கமா என்ன இருந்ததுன்னா, அந்த அம்மா வந்து அவனை அகத்தியான்னு கூப்பிடுவாங்க. சோ அதை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கட்டும், அந்த கடைசியில கூட அகத்தியா அப்படின்னு அவங்க கூப்பிடுவாங்க. சோ அதையே டைட்டில் ஆக்கிடலாம் அப்படிங்கறதாலதான் அதை வச்சோம். ஆமாங்க சார், யானை வணங்கி வேறு இப்பயும் இருக்கு, நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணலாம். அது அப்படிதான் சொல்றாங்க. யானை வணங்கி வேறால ஒரு யானையவே கட்டுப்படுத்த முடியும். இதை மன்னர்கள் வந்து உபயோகிச்சிருக்காங்க. மன்னர்கள் வந்து மேல பராக் போறாங்கல்ல, அதுல அப்ப வந்து அவங்க ஒரு சேஃப்டிக்காக யானை வணங்கி வேற வந்து வச்சுட்டு தான் போவாங்க. அந்த பாலம் வச்சிருப்பாங்கல்ல, அதுலயே அந்த வேர் இருக்கும். அது அங்குசம், அது அந்த இருக்கும். ஆமா, அது மாதிரி அதுல புதுசா இருந்தது, அதனால கேட்டேன். ஆதரவையும் கொடுத்து பெரிய வெற்றி படமா இந்த தருணத்துல வந்து வேல்ஸ் நிறுவனத்துக்கும் வேம் மீடியா நிறுவனத்துக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். நீங்களும் ஏதாவது சொல்றீங்க சார்? ஆமா சார், இவ்வளவு தூரம் ஊடக நண்பர்கள் வந்து இதுல தங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டதே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன தைரியத்தையும் மகிழ்ச்சியும் இந்த இடத்துல கொடுக்குது. சோ நாளை தினம் எங்களுடைய ஒரு பொற்காலத்தை நீங்க எல்லாரும் இணைந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத என்னுடைய இதயபூர்வமான வேண்டுகோளாக உங்க எல்லார்ட்டையும் வச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார்.